இன்றைய பஞ்சாங்கம் மார்ச் 2, 2026 2/3/2026 தமிழ் விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமை. ஆயில்யம் நட்சத்திரம் காலை 7:53 வரை, அதன் பிறகு மகம் நட்சத்திரம். வளர்பிறை சதுர்தசி திதி மாலை 5:58 வரை, அதன் பிறகு பௌர்ணமி திதி. சித்த யோகம் காலை 8 மணி வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. தனுசு மற்றும் மகர ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று பௌர்ணமி பூஜை, நடராஜர் அபிஷேகம், மாசி மகம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சூரியன், புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சனி, சுக்கிரன். இன்று காலை 7:53 சந்திரன் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால காலை 7:53 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது காலை 7:53 மேல் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது இன்று உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய குடும்பத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு உயர்வு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 2-7 கோடி அதிபதியான சுக்கிரன் 12ல் உச்சமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நண்பர்களின் ஆதிக்கம் அதிகரிக்கும். அதனால் யாருக்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. குழந்தைகள் விஷயத்தில் இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் பேசுகிற வார்த்தைகளில் மட்டும் நிதானம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால வார்த்தையில் நாக்கில் வசம்பு வச்சு தேய்க்கிற அளவுக்கு பேசுகிறீங்க. கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடன் பணியாற்றுபவர்கள் விஷயத்தில் தேவையற்ற பேச்சுக்கள் செலவுகளை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிறதுக்காக, உங்களுடைய சுகபோக வாழ்வுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சுமாரான நாள். உத்தியோக ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகளை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உடன்பிறப்புகளுடன் வியாபாரம் செய்கிறாங்க, உடன்பிறப்புகளோடு சேர்ந்து வியாபாரம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்தில் அதீத லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷப ராசி. ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரன், அதுவும் 3ஆம் இடத்துல காலை 7:53 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் 4ஆம் இடம். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். புதிய பொறுப்புகள் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இருந்ததுன்னா இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியாக அல்லது மேலதிகாரிகள் ரீதியாக உங்களுக்கு தன்னம்பிக்கையான செயல்பாடுகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். ஆனால் அதே சமயம் அதற்கேற்றாற் போல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குது. உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். உங்களுடைய செயல்பாடுகளில் சற்று பதட்டம் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலதிகாரிகள் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள்.
சக பணியாளர்கள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு உடல் ரீதியாக சோர்வு இருக்கும், மன ரீதியாக சோர்வு இருந்தாலும் அதை பெருசாக வெளிப்படுத்திக்க மாட்டீங்க. அதே சமயம் இன்று உங்களுடைய சுய தொழில் சார்ந்த விஷயங்களில் அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கும் புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சற்று பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதுவும் மெடிக்கல் சம்பந்தமான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கொஞ்சம் பதட்டப்பட்டு செயல்படுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. இன்றைக்கி பதட்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் தான் கூடுமே தவிர காரிய பலிதம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். மிதுன ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு பண வருமானம், சந்தோஷம், குடும்ப நிம்மதி போன்ற விஷயங்களில் இருந்த தடைகள் விலகும். எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படுவதன் மூலமாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஏற்படுகின்ற நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேல் படிப்பு அல்லது உங்களுடைய குழந்தைகளுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டமடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதாவது ஆஃபீஸில் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க. கூட ஒர்க் பண்ணுறவங்க சில தேவையற்ற விமர்சனங்களை முன்வைப்பார்கள். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க. அதுவும் மத்தியானத்துக்கு மேலே, அதாவது 11 மணிக்கு மேலே இன்று உங்களுக்கு பண வருமானமும் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். மருத்துவ ரீதியாக ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இன்றைக்கி அதற்கான ஆர்டர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ஆர்டர் கிடைப்பதன் மூலமாக இடமாற்றம், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கோ இல்லை வெளிநாட்டிலேருந்து தாயகம் திரும்புறதுக்கோ இன்றைக்கி சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது லீவ் போட்டுட்டாவது இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடக ராசிநாதன் ராசியில் இருக்கார். இன்று காலை 7:53 2ஆம் இடம் செல்கிறார். இதனால் இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். நல்ல ஆக்கப்பூர்வமான பேச்சுக்களை பேசி குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பேச்சு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் ஏற்படுத்தி சிக்கல்களுக்கு உங்களுடைய சமயோஜித வார்த்தைகளை கொண்டு சிக்கல்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். உங்களுக்கு எதிராக செயல்பட்ட உங்கள் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உறவினர்கள் காரணமாக நீங்கள் சில தேவையற்ற விமர்சனங்களை முன் வச்சுருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்றைக்கி தக்க பதிலடி கொடுப்பீங்க. அவங்க உங்கள் பேரில் வைக்கிற விமர்சனங்களுக்கோ இல்லை உங்கள் பேரில் நீங்களே வச்சுக்கிட்ட சில தப்பான விமர்சனங்களுக்கோ இன்றைக்கி தக்க பதிலடி கொடுக்கறதுனால எதிரிகள் அடங்கி போவார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்து தடைகள் விலகும். அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியாக உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தாது. தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். லாபப்பெருக்கு ஏற்படுகின்ற நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க பேசுகிறது தான் இன்றைக்கி அதிகமாக ஒலிக்குமே தவிர நீங்கள் பேசுகிறது பெருசாக எடுபடாது. அதே சமயம் வியாபார சம்பந்தமாக உங்களுக்கு வழக்குகள் இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் பட்டும் படாமல் இருக்கணும். இன்றைக்கி அவங்க ஏதாவது கோர்ட்டு கேஸுன்னு போகிறாங்க அப்படின்னா அதை தக்க பதிலடி கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் குழப்பத்தை ஏற்படுத்துவீர்கள். அதனால் கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் காலை 8 மணிலேருந்தே உங்களுக்கு வருமானம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு தான் இருப்பீங்களே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபத்தை எதிர்நோக்க மாட்டீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தாரின் கிண்டல் கேலி பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தாயாரின் ஆரோக்கியம் அல்லது சொத்து சம்பந்தமான விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும். சிம்ம ராசி. இன்று காலை 7:53 ராசிக்குள்ள சந்திரன் வராரு. வளர்பிறை சந்திரன். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பெரிய உத்வேகத்தை வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் இதுவரைக்கும் காணாத தைரியம், இதுவரைக்கும் காணாத பேச்சு சாதுரியம் போன்ற விஷயங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக பெரிய மனிதர்களை கூட நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் சக பணியாளர்கள், மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கன்னா அவங்க விஷயத்திலும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளால் அவர்கள் அடங்கி போவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக எடுத்துப்பீங்க. அதனால் எதிரிகள் கூட அடங்கி போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். சார், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லை வீட்டில் வேலை இல்லாமல் இன்பிட்வீன் ஜாபில் இருக்கேன் அப்படின்னா கூட இன்றைக்கி ஒரு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோர் மூலமாக வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் கூட உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். வருமான அதிகரிப்பு ஏற்படும். எதிரிகள் உங்கள் விஷயத்தில் அவங்க பேசின பேச்சுக்கு நீங்கள் தக்க பதிலடி கொடுப்பீங்க. ஆனால் அவங்க உங்கள் எதிரில் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. சார், எனக்கு அப்பா இல்லை, அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. மூத்த சகோதர சகோதரிகள் உதவிகரமாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் உறவுகளின் சந்தோஷமான செயல்பாடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். உங்ககிட்ட ஒரு புதிய புத்துணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். கன்னி ராசி. லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இன்று காலை 7:53 விரயஸ்தானத்துக்கு வராரு. இதனால் இன்றைக்கி உங்களுக்கு செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால், இன்றைக்கி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர் பிரயாணம் மட்டும் இல்லை, பழைய கடன் அடைக்கிறதுக்கான முயற்சியிலும் சந்தோஷமான செலவுகளை ஏற்படுத்தி கொள்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக சில விஷயங்களை பண்ணினீங்கன்னா அது செலவுகளை ஏற்படுத்தும். தாய் வழியில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக பேசுகிறத குறைச்சிக்கோங்க. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கு இன்றைக்கி அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் அல்லது வேலை ரீதியான முயற்சிகளில் அரசாங்க அதிகாரிகள் அல்லது அரசு பதவியில் இருக்கிறவங்களால் உதவிகள் கிடைக்கும். அதனால் எங்கேயாவது செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு செலவு அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும். இதனால் உங்களுக்கு கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தாரின் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கும் இது ஏற்படுத்தி கொடுக்கறனால கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயத்தை பண்ணி தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குறிப்பாக உங்களுடைய பங்காளிகள் அல்லது உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தும். தாய் வழி உறவுகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகிறதுனால இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷ மிகுதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் விலகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய செலவுகள் ஏற்படுகின்ற நாள். அதே சமயம் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளியூர் பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா அதனால் சில புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்கு முதலீடு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு உங்கள் கஸ்டமர்ஸ், உங்களுடைய வெண்டார்ஸ் இவங்கெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. சக பணியாளர்களுடன் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக திடீர் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் சமயோஜிதம் பேசி உங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி அவசரப்பட்டு எதையாவது சொல்லப்போக உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. இன்றைக்கி எந்த ஒரு முயற்சியும் கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். லாபம் இருக்குது, பதவி இருக்குது, ஆனால் கவலை ஜாஸ்தி ஆகும்.
உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் கவலைகளை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் செய்யாத தப்புக்கு பலிகடை ஆகிற மாதிரி செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு மன தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் புதிய மாற்றத்திற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய நபர்களின் அறிமுகம் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகள் மூலமாக வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க, ஆனால் குடும்பத்துக்காருக்கு உதவி பண்ணுறீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி. அதே சமயம் மூத்த சகோதர சகோதரிகள் வழியில் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வெளியில் போய் சாப்பிட்றதா இருந்தால் உணவு வகைகள் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளை ஏற்படுத்தும். விருச்சிக ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. புதிய இடமாறுதல் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய மாற்றத்தின் காரணமாக அனுகூல பலன்கள் ஏற்படும். வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ஏற்படும். பண வருமானம் ஏற்படும். மொத்தத்தில் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு புதிய மாற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுடைய வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக, அவர்களுடைய டாமினேஷன் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகளால் உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபார லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக வெற்றி வாகை சூடுவார்கள். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகளை விளக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. இடமாற்றம்னா ஒன்றா வீட்டை மாற்றிட்டு போவீங்க, இல்லை ஆஃபீஸ்க்காக வேலை விஷயமா ஷிஃப்டிங்கை பண்ணுவீங்க, இல்லாட்டி சொத்து சேர்க்கைக்காக அல்லது வியாபார சேர்க்கைக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளின் அமோக வளர்ச்சியின் காரணமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். படிப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகிறதுனால உங்களுக்குள்ளே இருந்து வந்த அந்த வேற்றுமைத்தன்மை விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்றைக்கி காலை 7:53 வரை சந்திராஷ்டமம். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் விலகிறது. பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறாரு. இது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய, பெரிய வரப்பிரசாதத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலமாக ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அதே சமயம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய கடமை உணர்ந்து செயல்பட்டு அதனால் குடும்ப வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் கொஞ்சம் உங்களுடைய சுவாச குழாய் சம்பந்தமாக பெருசாக இன்ஃபெக்ஷன் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை, அதாவது உங்களுடைய மூச்சு குழாய் சம்பந்தமாக பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சற்று நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா பெரிய சிக்கலில் மாட்டாமல் தப்பிச்சுக்கலாம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். குறிப்பாக வேலை சம்பந்தமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில புதிய முதலீடுகள் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். பெரிய லாபம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய கடன் வாங்கி முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு எதிரிகள் தொல்லை இருக்கும். ஆனால் எதிரிகளை அடக்கியாண்டு வெற்றி கொள்வீர்கள். அதனால் உங்களுக்கு எதிரிகளால் பெருசாக பாதிப்புகள் ஏற்படாது. அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் பாதிப்புகள் இல்லாட்டினாலும் மருத்துவ ரீதியான தேவைகள் உதவிகரமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். நிலம், பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு சம்பந்தமான, அதாவது அப்பா வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு சந்தோஷ மிகுதி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி. இன்று காலை 7:53 வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் உங்களுக்கு நண்பர்கள் மற்றும்
வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போகும் சூழ்நிலை ஏற்படும். நல்ல மனசில் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இருக்கும். ஆனால் காலை 7:53 சந்திராஷ்டமம் துவங்கிறதுனால யாருக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்களோ அவங்ககிட்டயே வாக்குவாதத்தில் ஈடுபடுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாததுனால உங்களுக்கு மனச்சங்கடம் ஏற்படும். அதனால் யாராவது சொன்ன வாக்கு காப்பாற்றலை அப்படின்னா அவங்கக்கிட்ட வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. சண்டை போடுறதை தவிர்க்கிறது நல்லது. இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அல்லது உங்களுடைய குழந்தைகள் விஷயமாக தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குடும்பத்தில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய குழந்தைகள். அதே மாதிரி வியாபாரத்திலையும் உங்களுக்கு அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய வியாபார கஸ்டமர்ஸ்கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் கோவப்படுவீங்க. இதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில கஸ்டமர்ஸ் அவங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக உங்கள் வீட்டில் வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசி சங்கடப்படுத்துவீங்க. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை மூலமாக சில உதவிகள் கிடைச்சிருக்கும். அதை இன்றைக்கி வீட்டில் சொல்லி காட்டி பேசுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்றைக்கி யாருக்கிட்டையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, முன்கோபத்தில் வார்த்தையை விடுறது சங்கடத்தை ஏற்படுத்தும். கடந்த கால உதவிகளை மறப்பதன் மூலமாக இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சந்தோஷமாக பேசின ஒரு விஷயத்தில் தேவையில்லாத சில வார்த்தை விரயங்கள், அதாவது சர்க்காஸ்டிக் கமெண்ட்ஸ் கொடுக்கறது, நக்கல் பேச்சு பேசுறது, அடுத்தவங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது, இதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்திலும் இன்றைக்கி தேவையில்லாமல் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. உடன்பிறப்புகள் விஷயத்தில் அவங்க கூட அனாவசிய மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் உங்களுக்கும் சரி உங்கள் கூட பிறந்தவங்களுக்கும் திருமணம் ஆகியிருந்தால் இது குடும்ப பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். கும்ப ராசி 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு இன்றைக்கி மனத்தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆரோக்கிய குழப்பத்திலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் கடன் விஷயத்தில் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் நட்பு கிடைப்பதன் மூலமாக உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கோ புதிய வியாபாரம் துவக்குவதற்கோ வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். உங்கள் குழந்தைகள் உங்கள் உடன்பிறப்புகளின் எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபார விஸ்தரிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு இருந்து வந்த அவஸ்தைகள் விலகும். அதே சமயம் குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக நற்செய்திகள் வரும். உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் வீட்டதிபதி உச்சமாக இருக்கார், அதனால் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு கடந்த கால கிரானிக் சம்பந்தமான நோய்கள் மீண்டும் தலைதூக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த மனஸ்தாபம் விலகும். அதனால் உங்களுடைய பேச்சில் அந்யோன்யம் பாராட்டுவீர்கள். உங்கள் பேச்சில் ஒரு காதல் ரசம் சுட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக அரசாங்க உத்தியோகம் அல்லது மேலதிகாரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இன்று சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரத்தில் பண வருமானம் ஏற்படும். தன லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதே சமயம் உங்களுடைய கலை சார்ந்த தொழிலில் இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். பழைய நண்பர்கள் அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் வருத்தத்தை ஏற்படுத்தும். அதை பெருசாக கவலைப்படாமல் கடந்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். மீன ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குடும்பத்துக்கு தேவையான பண உதவிகளை உங்கள் உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகள் மூலமாக கடன் உதவியாக பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கான தீர்வு கிடைத்தாலும் ஆனால் இன்றைக்கி தூக்கம் சற்று சங்கடப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது.
இத்தனை நாளாக தூக்கம் சங்கடப்பட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி தூக்கம் சங்கடப்பட்டாலும் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிட்டுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண வருமானத்திலிருந்து தடைகளை விலக்கினாலும் வருமானம் பெருசாக வராது. ஆனால் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளின் ஃபங்க்ஷன், அதாவது உறவுகளுடைய வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனில் இன்றைக்கி பங்கெடுப்பீங்க. இதனால் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறது மட்டும் இல்லாமல் சில சமயம் கடந்த கால எதிரிகள் அல்லது கடந்த காலத்தில் நட்பாக இருந்து விலகிச் சென்றவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிரிகளால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் விஷயத்தில் கூட பிறந்தவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். வியாபார ரீதியாக இன்று உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுகின்ற நல்ல நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அதிகமான பேச்சுக்கள் உங்களுடைய குடும்பத்தில் எதிரிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அல்லது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். பண விவகாரங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால் எந்த இடத்துலையும் உங்களுக்கு பண விஷயத்தில் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுடைய தேவை என்னவோ, உங்களுக்கு வரவேண்டிய பங்கு என்னவோ அதில் கராராக இருங்க, கரெக்டாக இருங்க. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.